பொதுவாவே நம்ம ஊர்ல மழை பெஞ்சிச்சுன்னா ஒரு 2 விஷயம் நம்மள போட்டு பாடா படுத்தும். ஒண்ணு, நம்ம ஊர்ல தெருக்கு தெரு இருக்கிற ரோடு. ஒரு பய வண்டி எடுத்துட்டு போக முடியாது. அப்படி போகணும்னா ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஹியர் டூ மச் ரெய்னிங் அப்படி சொல்லிட்டு நீர்மூழ்கி கப்பல்ல போனாதான் உண்டு. இன்னொன்னு, இந்த லவ் பண்றவங்க போடுற ஸ்டேட்டஸ். லவ் பண்றாங்களோ இல்லையோ, ஆனா வானம் கொஞ்சம் இருட்டானா கூட ஒரு லவ் ஸ்டேட்டஸை போட்டு விட்டுருவாங்கப்பா. ஸோ இப்படி மழை வந்தா ஸ்டேட்டஸ் போடுற இவங்களே இப்படி லவ் பண்றாங்கன்னா, அப்படி மழை வருமா வராதான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த வெதர் ஸ்டேஷன். அதுல உள்ளவங்க லவ் ஸ்டோரி எப்படி இருக்கும், அவங்க லைஃப் ஸ்டோரி எப்படி இருக்கும்ன்றதாங்க இந்த டிராமாவோட கதை. ரொம்பவே சுவாரஸ்யமான, உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சு போற மாதிரி இருக்கிற ஒரு டிராமா தான் இந்த டிராமா ஃபோர்காஸ்டிங் லவ் அண்ட் வெதர். இந்த டிராமாவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மற்ற கொரியன் டிராமாலாம் நம்ம எடுத்து பார்த்தா கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும். ஆனா இந்த டிராமால அப்படி இல்லாம ரொம்பவே தத்ரூபமா எடுத்திருப்பாங்க. அங்க உண்மையிலே உள்ள இருக்கிறவங்களோட நிலைமைய அழகா எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கதை கேட்க ரொம்ப பிடிக்கும்னா, கொரியன் டிராமா ரொம்ப பிடிக்கும்னா, மறக்காம நம்ம யுவர் இன்வெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்கு போவோம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்குது. அது வேற யாரோட வாய்ஸும் இல்லை, நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் தான். ஸ்டார்டிங்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிக்னல்ஸ்ன்றது எது மூலியமா வேணாலும் வரலாம். அந்த சிக்னல்ஸ்ன்றது ரொம்பவே சுலபமானது. சில சமயம் அது சத்தமா வரும், சில சமயம் அது கலர்ஸா வரும், சில சமயம் வைப்ரேஷனாவும் வரும். எனக்கு அது அடிக்கடி வந்திருக்கு. எதை பத்தினா, இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல, எதுவுமே பாதுகாப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ரொம்பவே அழகா இருக்காங்கல்ல. இவங்க தான் இந்த டிராமாவோட ஹீரோயின். இவங்க பேரு ஹாக்யங். அப்பதான் இந்த எபிசோடோட பேரும் போடுறாங்க, சிக்னல். ஸோ ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் அவங்களோட லவ்வருக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. அவர் எடுக்க மாட்டார். உடனே இவங்க உள்ளக்கு வராங்க. அங்க அவங்க அக்கா உட்காந்துருக்காங்க. அவங்க அக்காட்ட நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி கிஜுன்னால இன்னைக்கு வர முடியாதா, அவனுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினோட லவரோட பேரு கிஜுன். அப்ப நம்ம ஹீரோயினோட அக்கா, ஓ ஒருவேளை அதனாலதான் அவன் வரலையோ அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் எதனால என்னாச்சுன்னு கேட்கிறப்ப, நேத்து அம்மா வழக்கம் போல வேலையை கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினும் பார்த்து முறைக்கிறாங்க. இவங்க பேசிட்டே இருக்கிறப்ப ஹீரோயினோட அம்மாவும் வந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட அக்கா அம்மாட்ட, ஏமா இப்படி பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறது இந்த காலத்துல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அவனுக்கு மாசம் மாசம் அவன் சம்பளமும் வந்துருது, ரொம்பவே நல்ல பையன். அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு மட்டுமா அவங்க கல்யாணம் பண்றாங்க, நேத்து வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணனாலே இன்னைக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு, நானும் தான் நேத்து போனேன், நானும் நல்லா தானே குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினோட அக்கா, அதை விடுங்க, அவங்க 2 பேரும் 10 வருஷம் சேர்ந்து இருக்காங்க, இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட சண்டை போட்டது இல்ல, இதை விட என்ன வேணும்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம அம்மா, அங்கதாம்மா எனக்கு சந்தேகமே, அவ என் பொண்ணு, இத்தனை வருஷமா நான் கூட இருக்கேன், அவளை பத்தி எனக்கு தெரியாதா, அவ கூட ஒரு நாள் இருந்தாலே அவ்வளவு சண்டை போடுவா, ஆனா இவங்க 10 வருஷமா கூட இருக்காங்க, எப்படி சண்டை இல்லாம இருக்கும்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இவங்க இப்படி பேசிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் சைட்ல அவங்க லவருக்கு போன் பண்ணிட்டே இருக்காங்க. அவர் எடுக்கவே மாட்டாப்ல. அப்படி பேசிட்டு 3 பேரும் கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. போறப்ப பேசிட்டே போறாங்க, இன்னைக்கு வெதர் ரொம்பவே நல்லா இருக்கே, வெயில் நல்லா அடிக்குதுன்னு சொல்லிட்டு பேசிட்டே போறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் அவங்க வெதர் டிபார்ட்மெண்ட்ல தானே வேலை பாக்குறாங்க. அதனால வெதர் டாபிக் வந்தோடனே அவங்க ஒரு 4 பாயிண்ட் அடிச்சு விடுறாங்க. இந்த மாதிரி இவ்வளவு டெம்பரேச்சர்ல காத்து வீசுது, அதனால இன்னைக்கு காத்து ரொம்பவே ட்ரையா தான் வரும் அப்படி இப்படின்னு பேசிட்டு, நீ வண்டி அங்க நிறுத்து அப்படின்னு ஹீரோயினோட அக்கா சொன்னதுமே ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போனதுமே நம்ம ஹீரோயின், என்ன டீ குடிக்க தானே போனோம்னு சொன்னீங்க, இப்ப எங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினோட அம்மா, இந்த இருக்குல்ல டீ கப்பு, அப்ப டீ குடிக்க வந்திருக்கோம் அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பேசிட்டே இருக்கிறப்ப ஒரு அம்மா வருது. அதை பார்த்தோடே தான் நமக்கே தெரியுது அது ஒரு ஜோசியக்கார அம்மா. வந்துட்டு இந்த பையனோட ஜாதகத்தையும் பொண்ணோட ஜாதகத்தையும் பாருங்க நம்ம ஹீரோயினோட அம்மா கொடுத்ததும் அந்த அம்மா அதெல்லாம் வாங்கி பாக்குது. அவங்க ஊர்ல எல்லாம் இப்படிதான் ஜாதகம் பாப்பாங்களா என்னன்னு தெரியல, அரிசியெல்லாம் உருட்டி பருட்டி ஜாதகத்தை பார்த்து சொல்லுது. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு என்னெல்லாம் இங்க கூப்பிட்டு வரீங்கன்னு கேக்குறப்ப நம்ம ஹீரோயினோட அக்கா, நம்ம எல்லாத்துலயுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இப்படி ஜோசியம் பார்த்தாதான் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், அப்புறம் உன் லைஃப் டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் நமக்கே தெரியுது நம்ம ஹீரோயினோட அக்காக்கு டிவோர்ஸ் ஆயிருக்குன்னு. சோ அந்த ஜோசியக்கார அம்மா உருட்டி பார்த்துட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த பையனோட ஜாதகமே சரியில்லை, இந்த பையனுக்கு வரப்போற ஒய்ஃபும் இவனும் சேர்ந்தே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினோட அம்மாக்கும் அக்காக்கும் ஒரே ஷாக். ஐயோ என்னாச்சு, எப்படி பிரிவாங்க, டிவோர்ஸா அப்படி இப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயின், இதுக்கு தான் சொன்னேன் நான் இங்க வரமாட்டேன், என்னத்தையாச்சும் வளர்றது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறாங்க. அப்படி போறப்ப அந்த ஜோசியக்கார அம்மா, இந்த கொடை இதை எடுத்துட்டு போ, இன்னைக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின், நானே வெதர் டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை பார்க்கறேன், இன்னைக்கு மழை பெய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க. வெளியில போய் பார்த்தா ஃபுல்லா வெயில். சரி எப்படி மழை வராதுன்னு சொல்லிட்டு கொடையை அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப அப்படியே இன்னொரு இடத்த காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோ இன்னொருத்தர் உட்காந்து ஒரு சீல் அடிக்க சொல்றாரு. என்னன்னா சிஓன்னு அடிக்க சொல்றாரு. அதான் நம்ம ஹீரோட பேரு.
அப்படின்னா மலைன்னு அர்த்தம். அந்த சீல் அடிக்கிறவனும் எதுக்கு இந்த மாதிரி பேர் வச்சிருக்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ சின்னதா ஒரு கதை சொல்றான். இந்த மாதிரி என் தாத்தா ஃபார்மரா இருந்தாரு, அவருக்கு எப்ப மழை வரும்னு கரெக்டா தெரியும், அதனாலே நான் எப்ப வருவேன்னு கரெக்டா தெரிஞ்சுட்டு எனக்கு இந்த மாதிரி C1 பேர் வச்சுட்டாரு சொல்றாங்க. உடனே அந்த சீல் அடிக்கிறவன் இப்ப எதுக்கு இந்த சீல்னோடனே இல்ல நான் கார் வாங்க போறேன் அதுக்கு தான் இந்த சீல்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறோம். இப்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை தேடி அவங்க 2 பேர் இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கே வந்துட்டாங்க. இவங்க கரெக்டா லிஃப்ட்ல போறப்ப இவங்க வெளியே போக உள்ள ஒரு பொண்ணு வருது. இவங்க அதெல்லாம் கண்டுக்காம நேரா போறாங்க. போயிட்டு பாஸ்கோட் போடுறாங்க. பாஸ்கோட் எரர்னு காட்டுது. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா பண்றது நிக்கிறப்ப நம்ம ஹீரோயினோட லவ்வரே கதவு திறக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேல, அதான் நான் சூப் கொண்டு வந்திருக்கேன்னு குடுக்கறப்ப உடனே நம்ம கிஜுன் சொல்றாப்ல, இல்ல நான் சுடுதண்ணில குளிச்சேன் அதனால எனக்கு இப்ப சரியா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பையும் வாங்கி வச்சுக்கிறாப்ல. உடனே நம்ம ஹீரோயின் வழக்கம் போல எங்க அம்மா ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டாங்களா மன்னிச்சிருன்னு சொல்ல, நம்ம கிஜுன் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோ உள்ள வர வேண்டியதானே அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல ஏறி போயிடுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் போல நல்லா சிரிச்சுட்டே போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அவங்க டீம்ல இருக்கிற ஒருத்தன் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இன்னைக்கு ஆலங்கட்டி மழை வரப்போகுது, நம்ம அதை கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும், இது ரொம்பவே பெரிய சைஸ்ல உள்ள போகுது அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின் எவ்வளவு % அப்படின்னு கேட்கறாங்க. அவன் 4.9 சொன்னோன்னே ஒரு 5% வரட்டும், வந்தோன்னே நீ எனக்கு சொல்லு, அது வரைக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுறாங்க. ஆனாலுமே இவங்க அதுக்கடுத்து டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு போறாங்க. என்ன நினைச்சாங்களோ தெரியல, சொல்லாம அப்படியே விட்டுட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட லவ்வரை காட்டுறாங்க. அவங்க பேரு யோஜின். ஆபீஸ்க்குள்ள போறப்ப கரெக்டா நம்ம ஹீரோ கார்ல ஹாரன் அடிச்சுட்டே வந்துட்டாப்ல. உடனே நம்ம யோஜின் வந்து யார் கார் இது அப்படின்னு கேட்டோன்னே நான் தான் வாங்கினேன், வா ஒரு ரவுண்டு போயிட்டு வரும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்ல நான் ஆபீஸ் போனேன்னு சொன்னதுக்கு சும்மாவா இப்பதானே போயிட்டு வந்தா, நமக்கு இப்ப வேலை இருக்கான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கார்லாம் சுத்தி முத்தி பார்த்துட்டு என்னது ரொம்பவே அழுக்கா இருக்கு, உண்மையிலே இது புது கார் தானே அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ இல்ல புது கார் தான், ஒரு 2-3 பேர் ஓட்டி பார்த்து செகண்ட் ஹேண்ட் காரு அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம யோஜினும் சரி இப்ப நம்ம எங்க போறோம்னு கேட்டதுக்கு இந்த இடத்துக்கு நீ ரொம்ப நாளா வரணும்னு சொல்லிட்டு இருந்தேல, இந்த இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் அங்க பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற வெயிட்டர் வந்து ஓ மேம் நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுமே பாக்குறாங்க, ஓ இதுக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டியா, சே நான் தான் நீ ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு வரணும்னு நினைச்சேன் அப்படின்னு ஃபீல் பண்றாரு. இவங்க 2 பேரும் இப்படியே பேசிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் நாளைக்கு நம்ம இங்க போலாமா அங்க போலாம்னு கேக்குறாங்க. நம்ம யோஜனுக்கு அதெல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. சரி கேம்பிங் போலாம்னு நம்ம ஹீரோயின் கேக்குறப்ப அவங்க கவனமே அங்க இல்ல, வேற ஏதோ பாத்துட்டு இருக்காங்க. உடனே நம்ம யோஜின் ஒரு விஷயம் சொல்ல வராங்க. அப்பன்னு பார்த்து ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஆலங்கட்டி மழை வந்துருது. இவங்க புது கார் வேற வாங்கியிருக்காங்க இல்லையா, அதனால மலையில நனைஞ்சிருமோன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆலங்கட்டி மலையினால கொரியா எவ்வளவு பாதிக்கப்படுதுன்னு காட்டுறாங்க. நம்மளுக்கு எல்லாமே இந்த வெதர் டிபார்ட்மெண்ட்றது மழை வரத சொல்லும் அவ்வளவுதான். ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் எவ்வளவு பேரை பாதிக்குது பாருங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சோடனே ரொம்பவே பரபரப்பா ஆபீஸ் போறாங்க. அங்க எல்லாருமே ரொம்பவே டென்ஷனா இருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்டோட ஹெட் நம்ம ஹீரோயின் டீமோட டைரக்டர் பிடிச்சி காட்டுன்னு காட்டிட்டு இருக்காரு. காலையில நல்லா தானே இருக்குன்னு சொன்னீங்க, அப்பெல்லாம் நீங்க கவனிக்கலையா, என்ன வேலை பாக்குறீங்க அப்படி இப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின்ட்ட ஒருத்தர் வந்து சொன்னா பாத்தீங்களா, நம்ம ஹீரோயின் டீம் மெம்பர் இன்னைக்கு ஆலங்கட்டி மழை பெய்யும்னு அவன் வந்து கேக்குறான், உனக்கு இப்ப குற்ற உணர்ச்சியா இருக்குமே அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோயின் அது ஏன் தப்பு தான் சொல்ல போறாங்க. அதுக்குள்ள அந்த டைரக்டரே இல்ல இது ஏன் தப்பு தான் சொல்லி ஒத்துக்கிறாரு. அப்படி இந்த சைடு ஹீரோவை காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே வெதர்ல தான் வேலை பார்க்கறாங்க. ஆனா வேற ஆபீஸ்ல வேலை பார்ப்பாங்க போல. இங்கிட்டு நம்ம ஹீரோ அவரோட ஹெட் வந்து பெட் கட்டிட்டு இருக்காப்ல. நான் தான் சொன்னேன் இன்னைக்கு ஆலங்கட்டி மழை பெய்யுன்னு, ஒழுங்கா 50,000 எடுங்கன்றார். அவரு ஏன்டா எனக்கு சம்பளமே அவ்வளவு வராதேடா, நான் வேணா உனக்கு காஃபி வேணா வாங்கி தரேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்பயே இந்த சைடு நம்ம ஹீரோயின் இருக்கிற ஹெட் ஆபீஸ்ல அந்த ஆபீஸோட ஹெட் வந்து காலையில நடந்த சார்ட்டை பார்த்துட்டு இருக்காரு, எங்க வெதர் மாறுச்சு. அப்ப காலையிலே மாறி இருக்கிறது தெரிஞ்சிருது. அது தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோயினோட டைரக்டரை பிடிச்சி காட்டுன்னு காட்டுறாரு. அப்ப நம்ம ஹீரோயினோட லவ்வர் கிஜுன் வராப்ல. அவருமே அந்த ஹெட் ஆபீஸ்ல தான் இருக்காரு. அவர் வந்து ஒரு ஸ்போக் பர்சன் போல, ரொம்பவே நல்லா பேசுவார் போல இந்த ரிப்போர்ட்டர்ஸ்ல பிரஸ்லாம். அதனால அவர் அந்த ஸ்போக் பர்சன் டீம்ல வச்சிருக்காங்க. அவர் வந்து இந்த மாதிரி பிரஸ்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸோட ஹெட்டை கூப்பிட்டு போறாப்ல. அப்படியே போற போக்குல நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு போறாப்ல. நம்ம ஹீரோயினை ரொம்ப கில்ட்டியா பாக்குறாங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றாப்லனா, என்னை ஹெட் ஆஃபீஸ்க்கு எப்போ மாத்தீங்கன்னு கேட்கறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ லீசிவோட ஹெட் என்ன சொல்றாப்லனா, நீ எதுக்கு அங்க போகணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ நீங்க தானே சொன்னீங்க அங்க அறிவாளிகளா இருப்பாங்க, நானும் அறிவாளி தானே, நானும் போகணும்னு சொல்றாப்ல. அப்படியே அந்த கான்வர்சேஷன் முடியுது. இப்ப இங்கிட்டு காட்டுறாங்க நம்ம ஹீரோயினோட டீமுக்கு நிறைய பண்டலா பேப்பர் வருது. இதெல்லாம் இத்தனை வருஷமா கொரியால பெஞ்ச ஆலங்கட்டி மலையோட ரிப்போர்ட்ஸ். இதெல்லாம் பார்த்து நம்ம அனாலிசிஸ் சொல்லணும்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினோட டீம் ரொம்பவே களைச்சு போயிடுறாங்க. நாங்க இது நைட்டுமே வேலை செஞ்சோம், இப்பவுமே இப்படி வேலை செய்யறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து இல்ல இது நீங்க கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும், இந்த வீக்கெண்ட்குள்ள அதை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப நம்ம ஹீரோயின் அந்த டைரக்டரை பாக்குறாரு. ரொம்பவே நெஞ்சு பிடிச்சிட்டு நிக்கிறாரு. அப்படியே போக போக நெஞ்சு வலி வந்துருது அவருக்கு.
இப்ப இவர் ஹாஸ்பிட்டல் போனனால அந்த இடத்துக்கு யாராச்சும் ஒரு ஆள் வரணும் இல்லையா? அதனால அந்த ஆஃபீஸோட ஹெட் நம்ம ஹீரோயின நீ அவர் வர வரைக்கும் 2 வாரம் இப்ப டைரக்டர் ஆரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே சொல்லிட்டு நம்ம ஹெட் நேரா அந்த டைரக்டரோட ஒய்ஃபை போய் பார்க்குறாரு ஹாஸ்பிட்டல்ல. அவங்க ஒய்ஃப் ரொம்பவே சலிச்சுக்கிறாங்க. அவர் உங்ககிட்ட எத்தனை வாட்டி கேட்டார் ஹையர் பொசிஷன் வேணும், நீங்க ஒன்றும் பரிதாபம் பார்க்கல, இங்க வர வேணாம், தயவு செஞ்சு போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் இவ்வளவு டென்ஷன்ல இருக்கிறப்ப அவங்களோட லவர் கிஜுன் கூப்பிடுறாப்புல, என்ன நீ இன்னைக்கு வரலையான்னு கேட்கறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்ல டைரக்டர் வேற இல்ல, நான் தான் இங்க பொசிஷன்ல இருக்கணும், புரிஞ்சுக்கோ 2 வாரத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஐயோ மறுபடியும் நான் தான் தனியா போடுமா, சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கிட்ட நம்ம ஹீரோ லீசிவோ அவர் கேம்பிங் போலாம்னு சொன்னார் பாத்தீங்களா, ஆனா ஹீரோயின் வராதனால அவர் மட்டும் தனியா கேம்பிங் போய் போட்டோவை எடுத்து தள்ளுறாரு. நல்லா என்ஜாய் பண்றாப்ல மனுஷன். அப்படி எடுத்த போட்டோலாம் அவரோட லவ்வர் யோஜினுக்கு அனுப்புறாங்க. அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு என்ன நல்லா என்ஜாய் பண்றான் போல அப்படின்னு பாக்குறாங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அவர் ஆபீஸ்க்கு போறாரு. இப்போ போய் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு ரொம்பவே பயங்கரமான மழை இருக்குன்னு சொன்ன உடனே அங்க யாருமே இன்னைக்கு எப்படி மழை பெய்யும், வெயில் இப்படி அடிக்கிறதா லூஸ் மாதிரி பேசுற அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ இல்ல நீ கண்டிப்பா மழை வரும், நீ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு அவங்க பண்ண மாட்டேன்றாங்க. உடனே நம்ம ஹீரோ இவரா ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. உடனே அவங்களுமே ரொம்ப சீரியஸா எடுத்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இவன் இப்படிலாம் சொன்னோடனே இன்னைக்கு மழை வராது, ஒழுங்கா போன் வச்சிருன்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. இப்போ போன் எடுத்து பேசினாரு பாத்தீங்களா, இவருமே ஒரு மெயின் கேரக்டர். இவர் பேரு டாங்ஹன். இவர் போன் பேசிட்டு போறப்ப இவரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஹெட் குவார்டர்ஸ்ல ஒரு வேலை இருக்காமே அங்கேயே நீங்க ட்ரை பண்ண கூடாது, உங்க குடும்பத்தை விட்டு வந்து பல வருஷமாச்சு, உங்க குடும்பத்தை போய் பார்க்கணும் எவ்வளவு தூரம் இருந்தாலும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம டாங்கன் இல்ல ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கிறதெல்லாம் நாய் பொழப்பு, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போயிட்டு அவர் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி பேசுறாரு. என்னதான் பிரிஞ்சிருந்தாலுமே ஒரு பாசம் இருக்கும் இல்லையா, அவங்க 2 பேத்துக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத மாதிரி இருக்கு. நம்ம டாங்ஹானுக்கு ஒரு பொண்ணுமே இருக்காங்க, அவங்க பேரு போமி. ஸோ இங்கிட்ட ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து வெதர் எங்கே எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிற வேலை தான் போல். அவர் வழக்கம் போல் பார்த்துட்டு அவர் ஆஃபீஸில் வந்து சொல்கிறாரு. சார்ட்டில் ஒரு இடத்த காட்டி இந்த மேகம் தான் மழையாக மாறப்போகுதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க ஆஃபீஸில் யாருமே அவரை மதிக்கலை. உடனே அவரோட ஹெட் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை பற்றி தான் நாங்கள் இப்போ மீட்டிங்கில் பேச போகிறோம், வந்து உட்காருன்றாங்க. இதை நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸோட ஹெட்டு பார்த்துடுறாப்புல கேமராவில். அதை பார்த்துட்டு உங்கள் ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னு கேட்குறாப்புல. இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ இல்லை இப்போ மழை பெய்ய போது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில் எடுத்து சொல்றாரு. எல்லாருமே அதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கவனிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட டீம்ல ஒருத்தர் ஆலங்கட்டி மழை பெய்ய போகுதுன்னு வந்து சொன்னார் பாத்தீங்களா, அவர் வந்து சொல்றாரு, இவன் தான் ஆலங்கட்டி மழை வரப்போதையும் கரெக்டா கெஸ் பண்ணி சொன்னா, இவன் சொல்றது கண்டிப்பா நடக்கும், கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். இது அப்படியே மீட்டிங் எல்லா கம்பெனிக்கும் நடக்குது. நம்ம டாங்ஹன், ஹாக்யங், லீசுவோ எல்லாருமே அதுலதான் கனெக்ட் ஆயிருக்காங்க. அப்ப நம்ம டாங்ஹன் என்ன சொல்றாருன்னா, இல்ல மழை வர வாய்ப்பே கிடையாது, அது உண்மை இல்ல அப்படின்றாரு. இங்கிட்ட நம்ம ஹீரோ லீசுவோ இல்ல மழை கண்டிப்பா வரும், வந்தே தீரும் அப்படின்னு சொல்றாங்க. இத நம்ம ஹெட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இப்ப நீங்க தான் டைரக்டர், என்ன முடிவு பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கறாப்புல. நம்ம ஹீரோயின் யூகிச்சு பாக்குறாங்க, இப்படி மழை வருமா வராது. அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்பயே அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி உங்க ரிசர்வேஷன் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு, இன்னைக்குள்ள நீங்க பணம் கட்டலைன்னா கண்டிப்பா உங்க ரிசர்வேஷன் எல்லாம் கேன்சல் ஆகும். இதனால ரொம்பவே டென்ஷனான ஹீரோயின் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரும் விவாதமும் அங்க அனல் பறக்க போயிட்டு இருக்கு. சரி இப்போ போன் பார்த்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு போனே சுவிச் ஆஃப் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோயின். உடனே நம்ம ஹெட்டு இப்ப நீதாமா முடிவு பண்ணணும், ஹாக்கியங் என்ன சொல்றேன்னு கேட்கறாப்ல. அதுக்கு நம்ம ஹீரோயின் இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு நம்ம முடிவு பண்ணுவோம், அதுக்குள்ள இந்த லீசு இருக்கிற டிபார்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆபீஸ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் நீங்க ஆதாரம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ 1 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பா மழை பெஞ்சிரும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட டீம்ல இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு கூப்பிட்டு நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி இமிடியேட்டா ஒரு ஆர்டர் விட்டு, அப்பதான் மக்கள் எல்லாத்துக்குமே சேஃப்டியா இருப்பாங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்றாரு. ஹீரோயின்ட்டையோ யார்ட்டையுமே கேட்காம அந்த ஆர்டரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதை பார்த்ததுமே ஹீரோயினுமே ஹெட்டுமே ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்றாப்ல, மறுபடியும் அந்த ஆலங்கட்டி மலை விஷயத்துல நடந்த மாதிரி இப்ப நடக்க வேணான்றதுக்காண்டி தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்ற. உடனே நம்ம ஹெட்டு என்னாச்சு, என்ன ஆலங்கட்டி மலைன்னு கேட்கறாப்ல. உடனே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு, அவர் பேரு சோக்கோ. உடனே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சோக்கோ, இல்ல சார் காலையிலேயே இந்த மாதிரி ஒரு ஆர்டர் அவன் முன்னாடியே சொல்லிட்டான், அதையுமே நான் ஆக்கியங் கிட்ட சொல்லிட்டேன், அவங்க அந்த ஆர்டர் ரிலீஸ் பண்ணல, 5க்கு பதிலா 4.9% இருந்தனால, வெறும் 1% கம்மியா இருந்தனால அவங்க அந்த ஆர்டர் வெளியிட வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் நம்ம டைரக்டருக்குமே அவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லிடுறான். உடனே நம்ம ஹெட்டு ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே போயிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் போன்ல பேசிட்டு இருக்காங்க. டென்ஷனான நம்ம ஹீரோயின் போனை வாங்கி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி ஆர்டர் ரிலீஸ் பண்ண சொல்லிருப்பா, அதுல எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு தெரியுமா, நீ ஈஸியா சொல்லிட்டு போயிருவா, இப்ப மழை வரலன்னா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, மழை வரலன்னா பரவாயில்ல, மழை வந்து பாதிக்கப்பட்டா இதோட பெரிய பிரச்சனையா இருக்கும், உங்களுக்கு கல்யாணத்துல பிரச்சனை இருக்குன்னா அதை நீங்க பர்சனலா வச்சுக்கோங்க, அந்த டென்ஷன் இதுல காமிச்சு அஜாக்கிரதையா இருந்துடாதீங்க அப்படின்னு வாய விடுறாப்புல நம்ம ஹீரோ. உடனே நம்ம ஹீரோ, நீ இப்ப எங்க இருக்க, அங்கே இரு நாங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தேடி போறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சோக்கோ விட்ட அந்த ஆர்டர்னால மக்கள் எல்லாத்துக்குமே ஆபீஸ்ல
ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, மீன் பிடிக்கிறவங்க, ஆர்மியில் இருக்கிறவங்க, போலீஸ் எல்லாத்துக்குமே அந்த ஆர்டர் அப்படியே போயிடுது. எல்லாருமே முன்னாடியே சேஃப்டியாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோ என்னதான் பெரிய பலசாலியாக இருந்தாலுமே அவர் கூட இருக்கிறவர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி அந்த ஹெட் ஆஃபீஸில் இந்த பொண்ணு வந்துடாது இல்லைங்க அப்படின்னு. இவங்க இப்படி பேசிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ, இரியா நானும் வரேன், என்னையும் கூப்பிட்டு போகன்னு சொல்ல, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிடுறாரு. அங்கே போன நம்ம ஹீரோயின், நீ தானே என் ஃபோனில் பேசினது, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அப்படி பேசியிருப்ப அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே, நீங்கள் ஆல்ரெடி நீ ரொம்ப இக்னோர் பண்ணீங்க, நான் நிறைய வாட்டி ஆலங்கட்டி மழை வரும்னு சொன்னேன், அதெல்லாம் நீங்கள் கவனிக்கல, அதனால தான் நான் அவனை ஆர்டர் விட சொன்னேன், அதில் ஒன்றுமே தப்பு இல்லையே அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், உனக்கு என்ன தெரியும், இப்போ இது மட்டும் தப்பாக இருந்துச்சுன்னா ப்ரெஸ்ஸு பத்திரிக்கை எல்லாருமே எங்களை தான் போட்டு வாட்டுன்னு வாட்டுவாங்க. உடனே நம்ம ஹீரோ, பார்த்தீங்களா நீங்கள் தான் சேஃப்டியாக இருக்க பார்க்குறீங்க, மக்கள் சேஃப்டியை பார்க்க மாட்டீங்க அப்படின்றார். அதுக்கு நம்ம ஹீரோயின், என்ன சொன்ன அப்படின்றாங்க. அதை சொல்லிட்டு, ஸோ நீங்கள் கவலைலாம் பட வேணாம், இன்னைக்கு கண்டிப்பாக மழை பெய்யும், என்னை நீங்கள் நம்பலாம் அப்படின்னு கான்ஃபிடென்ஸாக ஆள் மாசா திரும்பி நிற்கிறாப்புல. அப்படி நின்றுட்டே நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறாப்புல, கண்டிப்பா மழை வந்துரும்ன்ற அந்த நம்பிக்கையில. அப்படியே பார்த்துட்டே இருக்கிறப்ப மழை வந்துச்சா வரலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம யுவர் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம வாய்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு ஃபீட்பேக்கை மட்டும் கமெண்ட்ல தட்டி விட்டுருங்க. பிடிச்சிருந்துச்சுனாலும் சரி, பிடிக்கல கழுவி ஊத்துனாலும் சரி, எதுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, ஒரு ஃபீட்பேக் தான். ஸோ இப்போ 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறப்ப கொரியால மழை பெஞ்சிருந்துங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடாவே ஆளு பார்க்க டவுசர் பாண்டி மாதிரி இருக்கான், எப்படி இவ்வளோ கரெக்டாக சொன்னான் அப்படின்னு பார்க்குறாங்க. எல்லா ஊர்லேயுமே மழை பெய்யுது, என்னடா அது நம்ம வெதர் டிபார்ட்மெண்ட் சொன்ன மாதிரி இப்படி மழை பெய்யுதே அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகிறது கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோ லீசிவு, இந்த கொடை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறார். உடனே நம்ம ஹீரோயின், உன் கூட எனக்கு எதுக்குடா டவுசர் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி போயிடுறாங்க. அப்போ தான் ஃபோனையுமே பார்க்குறாங்க. அதில் நிறையா மெசேஜ். நம்ம ஹீரோயினோட அக்கா, நீ தயவு செஞ்சு மெசேஜை பார்த்தோன்னே வேமா கூப்பிடு, அர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பதான் பாக்குறாங்க மேரேஜுக்காண்டி வச்சிருந்த எல்லாமே கேன்சல் ஆயிருக்கு. ஹனிமூன் ட்ரிப், வெட்டிங் ஹால், இவ்வளோ ஏன் அவங்க சாப்பிட்றதுக்காண்டி வச்சிருந்த கேட்டரிங் சர்வீஸ் கூட மனுஷன் அட்வான்ஸ் கொடுக்கல. அட்வான்ஸ் கொடுக்கறதுனால இன்னைக்குள்ள நீங்க அட்வான்ஸ் கொடுக்கலன்னா கண்டிப்பா கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு எல்லாருமே மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு சரியான ஷாக்கு. என்னடா அது, ஒருவேளை ரொம்ப டென்ஷன் ஆகி நம்ம கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு பதட்டமாவே அவங்க லவருக்கு ஃபோன் பண்றாங்க. இந்த விஷயம் கண்டிப்பா நம்ம ஹீரோயின் அம்மாக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அதனால அவங்களுமே நம்ம ஹீரோயினோட அக்காட்ட சொல்லிட்டு ஃபோன் பண்ண சொல்லிட்டே இருக்காங்க போல. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் மனசு கேட்காம நேரா அவங்க அபார்ட்மெண்ட்டுக்கே போயிட்டாங்க. அபார்ட்மெண்ட்டுக்கு போனப்ப என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, இந்த வாட்டி அவங்களோட அந்த கார்டை வச்சுட்டு சென்சார் பண்ணிட்டு நேரா உள்ள போறாங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்தாங்க பாத்தீங்களா, சிக்னல்ஸ்ன்றது ரொம்பவே சிம்பிள் அப்படின்னு அந்த வாய்ஸ் ஓவர் இப்ப மறுபடியும் கேக்குது. நம்ம ஹீரோயின் வாசல்ல பாக்குறாங்க, அவங்களோட லவ்வரோட ஷூ இருக்கு, பக்கத்துல ஒரு பொண்ணு செருப்பும் இருக்கு. புது செருப்பாக இருக்கும், ஹீரோயினுக்கு வாங்கி வச்சிருப்பாருன்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. அது புது செருப்பு இல்லைங்க, பல வருஷமாக யாரோ ஒரு ஆள் போட்டுக்கிட்டு இருந்த செருப்பு. அப்போ தான் நம்ம ஹீரோயினும் யோசித்து பார்க்குறாங்க. இவங்க லிஃப்ட்டில் வரப்போ ஒரு ஆள் வெளியில் போனாங்க பார்த்தீங்களா, நம்ம ஹீரோவை பார்க்குறப்பலாம் அவர் ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட பேசிட்டே இருந்திருப்பாரு. அதையுமே யோசித்து பார்க்குறாங்க. இது ரெண்டுமே பார்த்ததுமே இவங்களுக்கு மனசே கேட்கல. ஐயோ நான் நினச்சதா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போய் அவங்க ரூம் கதவை திறக்கிறாங்க. அவங்க என்ன நினச்சாங்களோ அதான் அங்கே நடக்குது. நம்ம ஹீரோ அந்த ரிப்போர்ட்டரோட கொஞ்சம் எல்லையை மீறி ஆஃபீஸ் விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார் போல பெட்ல. அதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சு போச்சு. இதுல நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம ஹீரோ லீசிவோட ஆள் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோயினோட ஆள் இருக்காங்க பாத்தீங்களா, கிஜூன், 2 பேரும் சேர்ந்தா சேட்டையை காமிச்சிருக்காங்க. 2 பேருமே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஏமாத்திட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, பச்சை மண்ணியா நீயே அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம ஹீரோ நாளைக்கு ஹீரோயினோட கேம்பிங் போறதுக்காண்டி திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. மழை வந்துருமே, கேம்பிங் அதனால தடைப்பட்டுருமோ நினைச்சு மழைக்காண்டி என்னென்ன எடுத்து வைக்கணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோட ஆளு யோஜின் உள்ள வராங்க. வந்து ஒரு மாதிரி திமிராவே உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோ எடுத்து வச்சிருக்கிறத பார்த்துட்டு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, ஏன் சடனா பிரேக்கப், என்னாச்சு அப்படின்னு ரொம்பவே சோகமாயிடுறாப்புல. அதுக்கு நம்ம யோஜின், சடனாலாம் இல்லை, நான் ரொம்ப நாளாக ஏதாவது சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், எனக்கு நீ சொல்ல வாய்ப்பே கொடுக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கிட்ட அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, காரில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே 2 மாதத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. அந்த ரொம்பவே ப்ரெஷர் ஆகி நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனார் பார்த்தீங்களா அந்த டைரக்டர், அவரும் நம்ம ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஆளுங்கட்டி வந்த விஷயத்தை அவங்க டைரக்டர்கிட்ட சொல்ல போயிருக்காங்க. அப்போவே அவர் ரொம்பவே ப்ரெஷர் ஆகி நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கார். இதை பார்த்த நம்ம ஹீரோயின், சரி இதுக்கு மேலே நம்மளும் போய் எதுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுத்துட்டு இந்த விஷயத்த மறைச்சிருவோம், நமக்கு அவர் ஹெல்த்தாக முக்கியன்ற நல்ல எண்ணத்தில் தான் அந்த விஷயத்த சொல்லலை. அதெல்லாம் இருக்கட்டும், எப்போ வேலைக்கு வரீங்கன்னு இவர்கிட்ட கேட்க, நான் வேலைக்கு வரல, ரிட்டையர்ட் ஆகிட்டேன், ஒய்ஃப் கூட இனிமேலாச்சும் சந்தோஷமா வாழ போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின், ஐயோ 2 வாரமே என்னால பாத்துக்க முடியல, இதுக்கு மேல நீங்க எல்லாம் எப்படி நான் டைரக்டரா இருக்க போறேன்னு கேக்குறாங்க. நம்ம டீம் பிளேயர்ஸ் எப்பவுமே இப்படி இருந்துட மாட்டாங்க,
நம்ம டீம் பிளேயர்ஸும் இந்த வெதர் மாதிரி தான். சில சமயம் வெயில் அடிக்கும், சில சமயம் மழை பெய்யும், சில சமயம் உனக்கே அது புரிஞ்சிடும் என்ன நடக்கும் அப்படின்றாரு. இப்போ அப்படி இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட டீம் மெம்பர்ஸ் அந்த காலீக்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. பாவம் அவங்க 2 பிரேக்கப் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவை விட்டுட்டு வந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருது. அவங்க 2 பேரும் எப்படி ஒரே ஆஃபீஸ்ல இருந்து பார்த்துட்டு இப்படி இருக்க போறாங்கன்னு தெரியல அப்படின்னு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினுமே வராங்க. வந்தோடனே அந்த ஆஃபீஸோட ஹெட் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு, நீ வேற ஊருக்கு போயிடுறியா, அங்க நல்ல போஸ்டிங் இருக்கா அப்படின்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின், என்ன இப்ப இந்த ஆஃபீஸ் விட்டு போக சொல்றீங்களா அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு நம்ம ஹெட், இல்ல உன் ஹஸ்பண்ட் கண்டிப்பா இங்கதான் இருந்தாகணும், ஏன்னா அவன் ரொம்பவே திறமையான ஆளு, நல்லா பேசுவான், அதனால ஸ்போக் பர்சன் டீமுக்கு அவன் ரொம்பவே தேவை அப்படின்றாப்ல. உடனே நம்ம ஹீரோயின், இல்ல என்னோட பிரேக்கப்புக்கும் என்னோட ஆஃபீஸ் ரொமான்ஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்றாங்க. அப்படி சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது வீட்டுல ஒரு பொருள் கிடையாது, டிவி கிடையாது, ஃப்ரிட்ஜ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒருவேளை அவன் எடுத்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோன் பண்றாங்க. பார்த்தா அவன் தான் எடுத்துட்டு போயிருக்கான், களவாணி பையன். நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க, இந்த மாதிரி எல்லா பொருளையும் எடுத்துட்டு போனேன். அதுக்கு நம்ம ஹீரோ, ஆமா வா நேர்ல பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, அதெல்லாம் நான் ஆன்லைன்ல பார்த்தேன், எல்லாமே நல்ல ரேட் போச்சு, நம்ம இப்ப அதை பாதியா வித்துக்கலாம், அதுல வர காசை பாதியா எடுத்துக்கலான்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு சரியான கடுப்பு. ஏண்டா நீ ஏமாத்தினதும் இல்லாம இப்ப வேற இப்படி ஏமாத்த பாக்குறியா. அடுத்து நம்ம ஹீரோயின், சரி அப்ப அந்த அபார்ட்மெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுமே, நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே பண்ணோம், அது என்ன பண்றதுன்னு கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, இங்க பாரு ஹாக்கேங், அதையுமே நம்ம பாதியா பிரிச்சுக்கிறோம், ஏன்னா அதான் நல்ல விஷயம் அப்படின்றாப்ல. அதுக்கு நம்ம ஹீரோயின், நான் நினைச்சேன் இந்த பிரேக்கப் மட்டும் இந்த நாய்க்கு பத்தாது, இவனுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய தண்டனை கொடுக்கணும்னு சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோவுக்கும் இன்னும் தெரியாது அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஏமாத்தினது. அது போக நம்ம ஹீரோக்கு ஹீரோயினுக்குமே லவ் வந்து. செகண்ட் எபிசோட் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்பதான் எனக்குமே தெரியும் உங்களுக்கு செகண்ட் எபிசோட் வேணுமா வேணாமான்னு. ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை பண்றதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம யுவர் மைண்ட் மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய மூவி டீட்டெயில்ஸும் கொரியன் ட்ராமாஸும் வெப் சீரிஸும் பார்க்க முடியும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர் ஆல், டாடா.